தனுஷ் மற்றும் டைரக்டர் இளன் ப்ராஜெக்ட் எதிர்பார்க்கலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரை பேஸ்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் பெரிய ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு டைரக்டர் இளன் சொல்லியிருக்காரு. சூர்யா மற்றும் ஜோதிகா காம்போ மறுபடியும் நடிக்க போறாங்க. அந்த படத்தை டைரக்ஷன் பண்றது சில்லு கருப்பட்டி டைரக்ஷன் பண்ண அலிதா ஷமீம் அல்லது பெங்களூர் டேஸ் டைரக்ஷன் பண்ண அஞ்சலி மேனன் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த காம்போக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ரத்னம் தேர்ட் சிங்கிள் உயிரே என் உயிரே சாங் நேம். இந்த சாங் வெளியாகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த படம் ஏப்ரல் 26 தேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. ஹரி டைரக்ஷன் பண்றாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்றாரு. மம்முட்டி மற்றும் பிருத்திவிராஜ் கொலபரேட் பண்ணியிருக்காங்க ஒரு புதிய படத்தில் நடிக்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது ஒரு புதிய டைரக்டர். இந்த படத்தில் ஹீரோவும் நானே வில்லனும் நானே அப்படின்னு எப்படி அஜித் மங்காத்தா படத்தில் நடிச்சாரோ அதே போல் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. பிருத்திவிராஜ் மம்முட்டி இந்த படத்தில் ஹீரோ மற்றும் வில்லன் கேரக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வருஷங்களுக்கு சேஷம் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 50 கோடிக்கு மேலே அப்படின்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. கேம் சேஞ்சர் நார்த் இந்தியா ரைட்ஸ் ஏஏ ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய பிரைஸுக்கு 75 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. ராம் சரண் நடிக்கிறாரு. இந்த படத்தில் சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாரு. புஷ்பா 2 த ரூல் இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. 275 கோடிக்கு ஆல் டைம் ரெக்கார்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கங்குவால சூர்யா 2 வாரங்கள் டப்பிங் பண்ணியிருக்காரு. 50% டப்பிங் வேலைக்கு முடிஞ்சிருச்சு. 2 பீரியட் படம், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஸ்டைல்ஸ், ஆர்ட் ஒர்க்கு மற்றும் விஷுவல்ஸ் மற்றும் ஒரு டாப் நாச் ஒர்க்கு இந்த படத்தில் அப்படின்னு மதன் கார்கி ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. தக் லைஃப்ல துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி நடிக்கிறாங்க. 2 பேருமே நடிக்கிறாங்களாம். சிம்புவும் நடிக்கிறாராம். சிம்பு ஜெயம் ரவிக்கு பதிலாக நடிக்கிறாரு அப்படின்னு நியூஸ் வந்தது. ஆனால் ஜெயம் ரவி நடிக்கிறாரு. துல்கர் சல்மானும் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சிம்பு இந்த படத்தில் டூயல் ரோலில் நடிக்கிறாராம். சிம்புவுடைய போர்ஷன்ஸ் ஷூட்டிங் சீக்கிரமாகவே தொடங்கும். போலிங்க்கு பிறகு ஷூட்டிங் நடக்கும். அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன், த்ரிஷா, ஜெயம் ரவி மற்றும் துல்கர் சல்மானுடன் சூர்யா 43 வாடிவாசல் இந்த 2 படமே டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. சூர்யாவுடைய லைனப்ஸ் நிறைய இருக்கு. சூர்யா 43 படம் ஒரு சில ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு பிறகு சூர்யா 43 படத்துக்கான ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் இந்த சூர்யா 43 படம். அதுக்கடுத்து வாடிவாசல் படம் விடுதலை பாட்டுக்கான வேலைகளை முடிச்சுட்டு வாடிவாசல் படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வெற்றிமாறனே சொல்லியிருக்காரு. அஜித் குமார் திருவான்மையூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிச்சிருக்காரு. நேற்று அதற்கான ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் அவருடைய ஓட்டு போட்டிருக்காரு நேற்று. அதற்கான ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாஸ்ல செம வைரல்.